மக்களே, நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஜனநாயகன் படம் எப்பயோ வர வேண்டிய படத்தை இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல், ஆனால் இப்போயும் சில பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஜனநாயகம் படத்துக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காப்புல. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ்ஸு இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னா அவர் அப்பப்போ வந்து மீடியாவில் வந்து பேசிட்டு போகல, மொட்டை மண்டை. அப்படியே சன்லைட் அடிச்சுன்னா அப்படி தெரிஞ்சுக்கும் அந்தளவுக்கு ஒரு மண்டை. ஜெயக்குமாரா ரவிக்குமாரா அந்த ஆள் ஒன்று சொல்லியிருக்காப்புல. ஏன்னா வழி தேங்காய் எடுத்து கடை தெருப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையாக இருக்குது விஜய் அவர்கள் செஞ்ச சம்பவம், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்ச சம்பவம் அப்படி இருக்குன்னு ஒரு விஷயத்தை, கரூர் விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காப்புல இந்த மொட்டை மாமா. என்ன சொல்லியிருக்காங்க இவங்கலாம், இதெல்லாம் அப்படி தான் இந்த வீடியோ மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. அப்புறமா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு இதெல்லாம் வந்து சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜனநாயகம் சம்பவம் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜனநாயகன் படத்துடைய சென்சார் சர்டிஃபைடுக்கு போன அந்த டாக்குமெண்டேஷன் வந்து வெளியில் வந்துருந்துச்சு. என்ன மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவருடைய ஓனர் வெங்கட்ராமண்ணா அவர் வந்து என்ன பண்ணார்னா கோயிலுக்கு போயிருந்தார். அந்த கோயிலில் வந்து கேட்கும்போது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்களே வெளியே. இப்போ வரைக்கும் பக்காவான டேட்டு எதுவுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ படம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆக போது, சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு, ஏ சர்டிஃபிகேட் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சா, சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து அது வந்துருச்சுன்றாங்க. நான் வந்து கேவிஎனுடைய ட்விட்டர் பக்கம் இருக்குது, அதில் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படத்துக்கான ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வந்திருந்தால் கண்டிப்பாக அதை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் டேட்டு இதெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கேவிஎன் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் பக்கத்தில் நான் பார்க்கல. அப்படின்னும் போது என்னால் இது உறுதியாக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஒருவேளை நான் தப்பாக இருக்கலாம். நீங்கள் யாராவது அது கரெக்டு ஆமாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடைய ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு உண்மையாலுமே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா இது மிகப்பெரிய அயோக்கியத்தன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா அடல்ட்ஸ் ஒன்லி பீப்புள், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் அந்த படத்தை போய் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. அப்போ இந்த படத்தில் அப்படி என்ன அடல்ட்ஸ் ஒன்லி காட்சிகளை இவங்க பார்த்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க சென்சாரில் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, ஏன்னா ஒன்லி அடல்ட்ஸ் ஒன்லி மட்டும்தானா அப்படின்னா கேட்டால் அப்படி கிடையாது. படத்தில் வந்து மிக கொடூரமான வன்முறை காட்சிகள், கழுத்தை துண்டி அப்படியே ஃபுட்பால்லாம் அடிப்பாங்க தெலுங்கு படத்தில், அந்த மாதிரி காட்சிகள், ஒரே ரத்த கலவரமாக இருக்கிறதோ, இல்லை சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ற மாதிரி ஒரு விஷயங்களோ, இல்லை ஒரு மதத்தை வந்து சார்ந்து இருக்கிறதோ இந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் இருந்தால் கட் பண்ணி தூக்கிடுவாங்க, அது வேறு விஷயம். பேசிக்கானா அடல்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த வன்முறை காட்சிகள் ஓவராக இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் விஜய் அவர்களுடைய படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை. அவர் கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து நான் படம் பார்த்தல எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்தாங்களா நமக்கு தெரியும், பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் ரீசெண்டாக வந்த லியோ படத்துக்கு மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அது கூட யூடியூப் வெர்ஷனில் கொடுத்தாங்களே வெளியே, திரைக்கு வரும்போது அந்த காட்சியெல்லாம் வந்து பிளர் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு சென்சார் போர்டில் வந்து கட் பண்ண சொன்னாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணி யூஏ சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த யூஏ சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 15 வயசு 13 வயசுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது 18 வயசுக்கு மேலேன்னும் போது இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ண பார்க்குறாங்க இந்த ஜனநாயகம் படத்தை வச்சு. ஜனநாயகம் படம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வரைக்கும் பார்த்துட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, தெரியுது. அப்போ அந்த படத்தை இங்கே பார்த்தவங்களுடைய ஃபீட்பேக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லா இருக்குது, சமூகத்துக்கு வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. அதனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க, சென்சார் கொடுக்காமல் இவ்வளோ இழுத்தடிச்சது. ஆனால் இப்போ இந்த சென்சார் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து திட்டமிடுது இந்த பாஜக அரசும் இந்த திமுக அரசும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 18 வயசு, அதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படங்களுக்கு என்னதான் விஜய் அவர்கள் படம் ஏ சர்டிஃபிகேட்டே வந்தால் கூட நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தேட்டர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான்.
அதுலேயும் வந்து மேபி சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டிசன் சிட்டியில் இருக்கக்கூடிய மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் வேணால் இதை வந்து ஃபாலோ பண்ணி சாரி பஸ் கிட்ஸ் அலோட் நாட் அலோட்னு சொல்லிட்டு அனுப்பலாம். ஆனால் ஊரில் சிங்கிள் தேட்டர் வச்சு நடத்துகிறவங்க, இல்லை 4 தேட்டர் 3 தேட்டர் வச்சு நடத்துகிறவங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு அலோவ் பண்ணுவாங்க கேட்டால் அதெல்லாம் இல்லை. ஃபேமிலியோடு போவாங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க உள்ள. இது நடக்கும். அப்போ இதை ஒரு காரணமாக வச்சு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்களா, ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படம், அது அவர் படம்ன்றனால குடும்பமாக போகிறாங்க. இதை கட்டுப்படுத்த தவறிடுச்சு. இதுதான் வந்து ஒரு நல்ல அரசாங்கமா? அப்போ அவருடைய படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட யார் வேணால் உள்ளே போகலாமா, குழந்தைங்கள்லாம் போகலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலே ஒழிய, மற்றபடி இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட்டுக்கான எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக். அப்போ அந்த தெலுங்கு படத்துக்கு என்ன கொடுத்தாங்க? நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. தெலுங்கு படத்தில் நேஷனல் அவார்டு யார்? நம்ம அவர் பேர் நம்ம மறந்துச்சா, பாலையாவா? அவர் நடித்த படம். அவர் நடித்த படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க, நேஷனல் அவார்டு. அந்த படத்துடைய கான்செப்ட் தான் இந்த கதையே அப்படின்றது பார்த்த எல்லாருமே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் கொஞ்சம் மட்டும் அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி வேறு விஷயத்த கேதர் பண்ணியிருக்காங்க ஒழிய, பாலிடிக்ஸை மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒழிய, மற்றபடி கரு அந்த படம் தான் அப்படின்றத பார்த்தவர்கள் சொன்னது. அப்போ நேஷனல் அவார்டு கொடுத்து அந்த படத்துடைய கரு எடுத்து இந்த படம் பண்ணும்போது இதற்கு மட்டும் எப்படி ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன்? அப்போ இங்கே முன்னுக்கு பின் முரண் இல்லையா? அப்போ இது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அப்போ இந்த மாதிரி ஒரு தவறான செயலை செஞ்சு அதுலேயும் அரசியல் செஞ்சு குளிர்காய பார்க்குது இந்த கூமுட்டைகள். அப்போ இந்த கூமுட்டைகள் நம்ம என்ன பண்ணோம்? கும்மி அடிக்கணும். படம் ஏ சர்டிஃபிகேட் ரிலீஸ் ஆனாலும் குடும்பமாக போய் பார்த்து இவங்க மூஞ்சில கறியை பூசணும். புரியுதுங்களா? அவங்க என்னமோ பெணாத்திட்டு போகிறாங்க. நமக்கு படம் ரிலீஸ் ஆனால் திருவிழா போகிறோம், படம் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். இந்த மக்களே, ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க என்ன வேணால் கத்திட்டு போட்டோம். 2 நாள் கத்துவாங்க மிஞ்சி போனால். 2 நாள், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி. இவங்க என்ன வேணால் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணாலும் இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. பாவம் அவங்களும் என்ன பண்ணுறது, தலைவர் சொன்ன மாதிரி பொல மண்ணள்ளி போட்டார். அதான் காண்டில் திரியிறாங்க. சரி, இவர் அமைச்சர் ராஜ்மோகன் பிரதர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறையுடைய அமைச்சராக இருக்கிறாரு. அதே மாதிரி கலைத்துறைக்கும் அவர் தான் அமைச்சராக இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் அவர் எடுத்துக்கிட்டே வர்றார். அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு என்ஓசி கொடுத்ததாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து சத்துணவு திட்டங்களை வந்து மேம்படுத்துவதாக இருக்கட்டும், வாரத்தில் ஒரு நாள் சிக்கனு மட்டனு இதெல்லாம் போடணும், டெய்லி முட்டைலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து தலைவரும் வந்து சொல்கிறாப்புல. அதை வந்து அமைச்சர் பிரதர் வந்து ஃபாலோ பண்ணுறாப்புல. அப்படி இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான சம்பவம் வந்து நடந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து கரூரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்கூலில் ஒரு தலைமை ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்பீச் எடுத்து போட்டு பசங்கள்கிட்ட காமிச்சிருக்காங்க. இது பின்னாடி தெரிய வந்துச்சு. தெரிய வந்தோடனே அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தலைமை ஆசிரியை கண்டித்தது மட்டும் இல்லாமல் அவர் சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. ஸ்கூல் வளாகங்களில் அன்னெசரியாக எந்த ஒரு அரசியல் கட்சி நபர்களும் உள்ளே போகக்கூடாது. அது தாவேக்காவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதை மீறி செய்தால் அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா பசங்களுக்கு படிப்பில் தான் கான்சன்ட்ரேஷன் இப்போ பண்ணணும். அப்போ படிக்க வேண்டிய வயசில் தேவையில்லாத அரசியல் நிகழ்வுகளை அரசியல்வாதிகள் போயிட்டு சந்திக்கிறது வைக்கிறது, அப்புறம் பசங்க போயிட்டு ரீல்ஸ் எடுக்க போகிறது. உதாரணத்துக்கு இந்த கீர்த்தனா மேடம் போனது, அந்த மேடம் போனதுலேருந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுடைய கவன சிதறலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அவர் வந்து மிக ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். அதாவது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் ஸ்கூல்லன்றதை விட ஸ்கூலுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய நபர்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி ராஜ்மோகன் பிரதருக்கு நம்ம ஒரு சின்ன சஜஷனும் கொடுக்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சத்துணவு கொடுக்குறீங்க, அதில் வந்து சந்தோஷம். முட்டை போடுறீங்க, நான்வெஜ் போட சொல்லியிருக்கீங்க, தரமான உணவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் சந்தோஷம். இருந்தாலும் கூடவே இந்த சாயந்தர வேலையில் பிள்ளைங்க ஸ்கூல்லாம் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி வாக்கில் இல்லை 2:30 மணி வாக்கில் இல்லை 3 மணி வாக்கில் அந்த என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது பிள்ளைகளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ்னால் வந்து வர தீனிகள் கிடையாது, சத்துள்ள தீனிகள். அதாவது சத்து மாவு உருண்டையாக இருக்கலாம், வேர்க்கடலை பர்ஃபியாக இருக்கலாம், பழங்கள் வாழைப்பழம் இல்லை ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே ஏழை எளிய பிள்ளைகள் தான். அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் கிடைக்கிற சாப்பாடு அப்படின்றது தரமாக இருக்கிறது சந்தோஷம்தான்.
ஆனால் வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி தீனிகள் கிடைக்குமா அப்படின்னா அதை வாங்கி தரக்கூடிய லெவலில் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஸ்கூல்லையாவது டெய்லி ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது அவங்க சாப்பிட்றதுக்கும் சரி, அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடுகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குழந்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய உணவில் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கணுன்றதை பார்த்து பார்த்து இந்த அரசாங்கம் செலக்ட் பண்ணி தான் வந்து ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தையும் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அதை வந்து ஒரு சஜஷனாக வைக்கிறேன். இவ்வளோ சிறப்பாக பண்ணக்கூடிய பிரதர் இதையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஃபைனலாக நம்ம மொட்டை மாமா என்ன பண்ணுறாரு, அதாவது நேற்று வந்து கரூரில் வந்து தலைவர் வந்து 35 பேருக்கா அரசு வேலை கொடுக்குறார். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறார். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, மொட்டை மாமா வழி தேங்காயை எடுத்து தெரு பிள்ளையாருக்கு நீங்கள் உடைக்கலாமா? நீங்கள் தான் கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களே, ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா கூட அவர்கள் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வட்டி காசு வரும், அதில் வாங்கி அவங்க வாழ்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். கரெக்டு தான், நல்ல விஷயந்தான். நான் என்ன கேட்குறேன், அவர் ஏன் முதல்ல 1 கோடி ரூபா கொடுக்கணும்? அது பதில் சொல்லுடா. ஆக்சுவலி இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பெடுக்க வேண்டியதே போன ஆட்சியை ஆண்ட திமுக அரசு தான். ஓகேவா? அவங்க தான் வந்து இந்த பொறுப்பு ஏற்றுட்டு இருந்திருக்கணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே தலைவர் அவர்களுடைய தவறு கிடையாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதுதான் உண்மை. நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருந்து எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு சொந்தமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்ச ரூபா காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துடைய மாத செலவுக்கு என்ன தேவையோ அதற்கான பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கப்புறமா ஒருவேளை இன்றைக்கி ஒரு முதல்வரே ஆகலைன்னா கூட அந்த குடும்பத்தில் தகுதி வாய்ந்த ஒருத்தருக்கு நான் ஏதோ ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்றது ஆல்ரெடி வாக்காக கொடுத்துட்டார். இன்றைக்கி ஒரு முதல்வராக இருக்கிறனால அரசாங்க வேலை கொடுக்க முடியுது. இதே முதல்வராக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சாதாரண வேலையை கொடுப்பார். சரி, இது தவறு. இது வந்து வழி தேங்காயை எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு உடைக்கிற கதை அப்படின்னா உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஒன்று கிழிச்சிங்களே, அப்போ அது அதுக்கு பேர் என்ன மொட்டை மாமா அப்படின்னு தான் நான் கேட்பேன். இத்தனைக்கும் மக்கள் போராடின மக்களை போலீஸ்காரங்களை வச்சு சுட வச்ச அரசாங்கம். அந்த முதலமைச்சர் பழனிசாமி என்ன சொன்னார், அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா? எனக்கு தெரியாது, நான் ஆர்டரே கொடுக்கல. அதாவது சிஎம்மாக இருக்கிற பழனிசாமி சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, நான் ஆர்டர் கொடுக்கல, எப்படி ஷூட் நடந்துச்சுன்னு கேட்டவர் தான் உங்கள் சிஎம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த மக்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு அரசாங்க வேலை கொடுத்தீங்கல்ல, அப்புறம் வந்து இழப்பு நிதி கொடுத்தீங்களே. இது எவன் அப்போ மட்டும் காசு? இது எவன் வழி தேங்காய் எடுத்து தெருப்பில் இறக்கி நீங்கள் தானே உடச்சிருக்கீங்க. அவர் ஆல்ரெடி செஞ்சுட்டார். இன்றைக்கி அவர் அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கட்டுமேனு ஒரு அரசு வேலை ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாரு. அதில் உங்களுக்கு என்ன நொட்டிக்கிட்டு வலிக்குதுன்னு தான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் மட்டும் கொடுக்கும்போது இனிக்குதா? நீங்கள் மட்டும் மக்களுக்கு வந்து செய்யும்போது இனிக்குது. யார் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களே, திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் குடும்பத்துக்கு ஏன் 10 லட்சம் கொடுத்த? ஏமா அப்போ மட்டும் காசு? எவன் அமௌண்ட்டு காசு? அப்போ இந்த மாதிரி கேட்கணும்னா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு அவ்வளோ இருக்க மாட்டோமாம்மா. முதல்ல நம்ம சுத்தமாக வச்சுக்கோங்க பின்னாடி, அப்புறமா நீங்கள் வந்து இங்கே கேளுங்க. அவர் உண்மையாலுமே அவர்கிட்ட காசு இருக்குது, அவர் நினச்சா 1 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. 1 கோடி அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நீ சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது, மாதம் மாதம் அவங்க எடுத்துகிட்டு சாப்பிட்டுடலாம். ஆனால் ஒரு மேலே உங்களை மாதிரி அவர் திருட்டு பசங்களாக இருந்தால் செய்வார். செஞ்ச தவறுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த காசை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்குற மாதிரி வாங்குவாங்க. இது நீங்கள் செய்வீங்க. இப்போ போய் செஞ்சீங்களே எம்எல்ஏ கிட்ட 35 கோடி ரூபா பேரம் பேசி சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போட சொல்லி, யார் உங்கள் கூட்டுக்கலவாணிங்க? நீங்கன்னா நான் உன்ன சொல்லலை, திமுக காரன் செய்கிறான் அப்படின்னா நீங்கள் இப்போ எல்லாம் உன்னம் தானே, அங்காளி பங்காளி தானே நீங்கள் ஆகிட்டீங்களே, அதனால் சொல்கிறேன், எல்லாம் கூட்டுக்கலவாணிங்க தான். நீங்கள் செய்வீங்க, நாங்கள் அதை செய்ய மாட்டோம். இன்றைக்கி அவர் வந்து ரொம்ப கிளியராக அவர் ஒரு முதல்வராக அவருக்கு என்ன மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு. இன்னும் கேட்டால் அந்த மக்களுக்கு போன ஆட்சியில் நீங்கள் தானே செஞ்சுருக்கணும். இதை ஏன் செய்யலை? ஸ்கோர் பண்ணியிருக்கலாம்ல, ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அவ்வளோ செஞ்சவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த மக்களுக்கு இன்னும் நம்ம 1 கோடி இல்லை, இன்னும் 5 கோடி கொடுத்தா கூட விஜய் அவர்களுக்கு எதிர்த்து இவங்க பேச மாட்டாங்க அப்படின்றது புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஏன்னா மக்கள் தெளிவாயிட்டாங்கன்றது உங்களுக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு. ஆனால் புரியாமல் நீங்கள் புரியாத மாதிரி இருந்தீங்க. இப்போ எல்லாம் புரிய வச்சுட்டாங்க மக்கள். இனி அடுத்தடுத்து இடைத்தேர்தல் வரும், அப்பயும் புரிய வைப்பாங்க. வெயிட் பண்ணுங்க மாட்டோமாம்மா. உங்களதெல்லாம் தீர்ந்து போன கட்சி, நீங்கள் எதுக்கு சும்மா வந்து இங்கே வீரியமாக பேசி தெரியுறீங்க? பார்த்துக்குங்க, அடுத்தடுத்து அதிரடி ஆக்ஷன்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் வந்து நோண்ட போகிறாரோ, இவர் கோடி கோடியாக சம்பாரிச்சதுக்கு ஆதாரம் இருக்குது மாட்டோமாம்மா.
ஆனால் நீ வரும்போது உன் பிறப்பு என்ன, உங்கள் அப்பா என்ன பண்ணாரு, நீ அரசியலுக்கு வரும்போது உன் சொத்து சுகம் என்ன, இதெல்லாம் நோண்டி எடுத்துட்டு அப்படியே போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இவ்வளோ கோடி எங்கேந்திர காசு வந்துச்சுன்னு உன்னை நோண்டி வேட்டியை உருவாரு. அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு இருக்குடி, எல்லாருக்கும் இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட, முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய வருமானம் என்ன, அவர்கள் அதற்கப்புறமா அந்த வருமானத்திலிருந்து எப்படி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாங்க, இதை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு சட்டசபையில் தனியாக ஒரு சட்டம் போடுங்க. சட்டம் போட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர்கள் எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சிருக்காங்களோ அவ்வளோ பணத்தை கஜானா கொண்டு வந்து சேருங்க. இது ஈஸியான விஷயமான்னு கேட்டால் ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம். பல சட்ட வல்லுநர்கள் இதற்கு வாய்ப்பு இருக்கு. சட்டசபையில் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். இயற்றி கொள்ளையடித்த பணங்களை கொண்டு வரதுக்கான ஒரு சட்டத்தை இயற்ற முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி மொட்டை மாமா மாதிரி ஆட்கள்லாம் வாயை பொத்தின்னு எனக்கு வீட்டில் இருப்பாங்க. இவங்களை நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. திருட்டு பசங்கள்லாம் ரொம்ப நாள் பேச விடாதீங்க தலைவரே. அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, பக்கா, see you on another video. Love you all. Take care. Bye bye.